புதுடெல்லியில் மாணவர்களின் போராட்டத்தின் போது ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் கணபதி சிவகுமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட தலைவர்கள் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டதாக காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் கணபதி சிவகுமார் அறிக்கையின் மூலம் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும், அமைதியான போராட்டம் நடத்துவது அரசியலமைப்பு வழங்கிய அடிப்படை உரிமை என்றும் கணபதி சிவகுமார் தெரிவித்துள்ளார். மக்களின் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல முடியாத ஆட்சி எதிர்க்கட்சியினரை அடக்குமுறையால் மிரட்ட முயல்வது என தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அரசு அடக்குமுறை அரசியலை கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.